நேரம் குறைவாக இருக்கிறபடினாலே நாம் ஜெபித்து தேவ செய்திக்குள் கடந்து செல்வோம். ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, வாரும் பரிசுத்த ஆவியானவர். உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சத்திலே உம்முடைய அன்பின் தீயை மூட்டியரும். பற்பல பாஷைகள் மூலமாய் ஜாதி ஜாதியான மக்களை விசுவாச ஒருமைக்குள் கூட்டி சேர்க்கிற தேவரே, எங்களை உடைய வசனத்திலே பரிசுத்தமா, உடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாக்கியம் அது பரிசுத்த ஏசாயா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இந்த நாளுக்குரிய தலைப்பு அதிசயமானவர். நம்முடைய தேவன் அதிசயத்தின் தேவன், அதிசய காரியங்களை செய்கிற தேவன், அதிசயமாய் நடத்துகிறவர். பிரியமானவர்களே, அதிசயம் என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏதோ டக்குன்னு ஒரு மேஜிக் மாதிரி கிடையாது. தேவன் அவர் யார் என்பதை அவர் நிரூபிக்க வல்லவராய் இருக்கிறார். மாயையான காரியங்களை அவர் செய்கிறவர் அல்ல, என்றென்றும் நிலை நிற்கிற காரியங்களை அவர் செய்கிறவராய் காணப்படுகிறார். சங்கீதம் எழுதின புஸ்தகம் 72ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் என்ன சொல்றது பாருங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்களை செய்கிறவர். வேற யாருக்கும் இந்த அதிகாரத்தை அவர் தர்றது கிடையாது. நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு விரோதமாய் செயல்படுகிற எதிராளி கிட்ட இந்த அதிசயத்துக்குரிய அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்படலை. வேதம் திட்டம் தெரியுமாய் சொல்லுகிறது, அவரே அதிசயங்களை செய்கிறவர். ஆண்டவர் வேதத்தின் அடிப்படையில் கூட சில இடங்கள்ல சொல்லுவார், என் மகிமையை நான் ஒருவருக்கும் கொடேன் அப்படின்னும் போது, இந்த அதிசயமான காரியங்களை செய்யறதுக்கு வேற யாராலையும் முடியாது. கோடான கோடி தேவர்கள் இருக்கிறாங்க, அவங்களால முடியாது, செய்யவே முடியாது. செய்ய முடியாதுன்னா அதிகாரம் கொடுக்கப்படல. இந்த அதிசயமான காரியங்களை செய்யக்கூடிய தேவன் பாருங்க எவ்வளவு ஒரு அருமையான காரியத்தை செய்றார் பாருங்க. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம். இன்னைக்கு கொஞ்சம் வசனம் ஜாஸ்தி தான், மைக் எடுப்பாங்க, அவங்க காணோம் இன்னைக்கு சிஸ்டரை. நியாயாதிபதிகள் 13:18-19. என் நாமம் கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். பாருங்க, வேதத்தின் அடிப்படையில் ஆண்டவர் முதல் முறையாக மனோவாவுக்கும் அவன் குடும்பத்துக்கும் தரிசனம் ஆகிறார். ஒரு தேவ தூதனை போல இறங்கி வர்றார். இறங்கி வந்த தேவன் அவருடைய நாமத்தை எடுத்து சொல்றார். அது அதிசயம் அப்படிங்கிறார். அடுத்த வசனத்துல பாருங்க, போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கன்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது.
அடுத்த வசனம் படிங்க. அக்கினி ஜுவாலை அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து பலிபீடத்திலிருந்து வானத்திற்கு நேராக எழும்புகையில் வானத்திற்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதரானவர் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே ஏறி போனார். பலிபீடத்தின் ஜுவாலையில ஏறி போனார். அதை மனோவாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முகங்குப்புற விழுந்தார்கள். தரையிலே முகம் குப்புற விழுந்தார். பாருங்க பிரியமானவர்களே, வானத்தையும் பூமி அண்ட சராசரனை உருவாக்கின தேவன் மனிதனுக்கு தன்னை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். மனிதன் தேவனை காணும் பொழுது அவன் அதிசயத்தை காண்கிறான். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதற்கு தான் அவர் நம்மளை தகுதிப்படுத்துறார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் வேதம் சொல்லுது. தேவனை தரிசிப்பது தான் அதிசயம். இன்னைக்கு நம்ம அந்த அதிசயத்தை பார்க்கறதுக்கு நம்ம விரும்புறதே இல்லை. நம்ம அன்றாட தேவைகளை சொல்றோம், அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்துட்டா போதும்னு சொல்லி நம்ம போயிடுறோம். அப்படி அல்ல பிரியமானவர்களே. பாருங்க, தேவன் அந்த அக்கினி ஜுவாலையின் மேலே ஏறி போறார். எப்படி இருந்திருக்கும் பாருங்க அந்த காட்சி. அந்த காட்சியை நம்ம மனதில் சற்று யோசித்து பாருங்க. பற்றி எரிகிற அக்கினியில தேவன் அதன் மேல நடந்து ஏறி போறார். அதை மாம்சமான கண்கள் காண்கிறது. எவ்வளவு அதிசயம் பாருங்க. இன்னைக்கு இந்த அக்கினி ஜுவாலையை குறித்து நிறைய பிரச்சனைகள் நடக்குது. அங்க ஏத்தணும், இங்க ஏத்தணும், கலவரம் உண்டு பண்ணணும்னு சொல்லி. அது எல்லாம் இங்கிருந்து வர்றது தான். வேதத்தின் அடிப்படையில மோசேக்கு ஆண்டவர் முச்செடியில அக்கினி ஜுவாலையில அவருக்கு தரிசனம் கொடுக்கிறார். இங்க அப்படியே ட்விஸ்ட் பண்ணிடுவோம். இங்க மலை மேல அக்கினி ஏற்றி இவங்களே அதை ஏத்தின அக்கினியை பார்த்துட்டு இவங்களே அதை தண்ணி ஊற்றி அணைச்சிட்டு போகணும். ஆனா இங்க அப்படி கிடையாது. தேவனுடைய அக்கினி வித்தியாசமானது, அதிசயமானது. அது எதையுமே பட்சிக்காது. அது எதை பட்சிக்க வேண்டுமோ அதை மட்டும்தான் பட்சிக்கும். அதுதான் அதிசயம். விளையாட்டுல பிரியமானவர்களே, 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க. பலிபீடத்துல செலுத்தப்படுற பலியை தேவன் அங்கீகரிக்கிறார். அக்கினி ஜுவாலையில அவர் ஏறி போறாருன்னு சொன்னா அவருடைய மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றிருக்கிறவராய் காணப்படுகிறார். வேதத்தின் அடிப்படையில் அநேக காரியங்களை தேவன் செய்திருக்கிறார். அவர் அதிசயங்களை விவரிக்கணும்னு சொன்னா இந்த உலகமே கொள்ளாது. அந்த அளவுக்கு புஸ்தகங்கள் எழுதலாம். எப்படிங்க, பைபிள் மட்டும்தானே இருக்கு, இதுல என்ன? ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில எழுதினாலே ஏகப்பட்ட அதிசயம் இருக்கும். விளையாட்டுல பிரியமானவர்களே, பாருங்க வேதம் என்ன சொல்லுது பாருங்க. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நினைவு கூறுங்கள்ன்றார். இது ஒரு கட்டளை. இதை நம்ம நினைக்கிறதே கிடையாது. உட்காந்து நம்ம அதை குறித்தான எந்த எண்ணமுமே இல்லை. நினைவு கூறணும் ஃபர்ஸ்ட். அடுத்து வேதம் நமக்கு என்ன சொல்லுது பாருங்க. சங்கீதம் 105:2. அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். இது 2வது கட்டளை. நம்ம ஃபர்ஸ்ட் நினைவு கூறணும், அடுத்து உட்கார்ந்து தியானிக்கணும். அதுக்கு நம்ம நேரம் ஒதுக்குறதே கிடையாது. நினைவு கூர்ந்தா தானே நம்ம உட்கார்ந்து தியானிக்க முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவனுக்கென்று நம்ம என்ன நேரத்தை செலவு பண்றோம்? எவ்வளவு நேரங்களை செலவு பண்றோம்? நம்முடைய குறைகளையும் குற்றங்களையும் நம்முடைய தேவையில்லாத காரியங்களையும் அவர் நீக்கி போட்டிருக்காரு. நம்முடைய இல்லாமைய இருக்கக்கூடியதாய் மாற்றி இருக்கிறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படிப்பட்ட நிலை? நம்முடைய சரீரத்தில் ஏற்பட்ட பலவிதமான வியாதிகள், வேதனைகள், அவமானங்கள், நிந்தைகள், துக்கங்கள், நிர்வாண காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் நீக்கி போட்டிருக்கார். அதை நம்ம உட்கார்ந்து தியானம் பண்றோமா? நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய வேலைகளில் ஈடுபட்டுறோம், நம்முடைய பிழைப்பின் காரியங்களில் ஈடுபட்டுறோம். வேதம் திட்டமும் தெளிவா சொல்லுகிறது, நம்ம நினைவு கூறணும், அடுத்து அதை தியானிக்கணும். இதுதான் நன்றி. தேவனுக்கு நம்ம செலுத்துகிற நன்றி இதுதான். 10 குஷ்ரோகிகள் போறாங்க, போற வழியிலே சுகமாயிட்டாங்க. ஒருத்தன் தான் வரான். இந்த நன்றி சொல்ல வந்த அந்நியனே தவிர மற்ற 9 பேர் எங்கன்னு கேட்கிறார்.
இந்த 9 பேரும் யூதன். புரிஞ்சுக்கணும். நம்ம அந்நியர்கள், அவிசுவாசிகளாக இருந்த நம்ம விசுவாசிகளா மாத்திருக்காரு. நம்முடைய முற்பிதாக்கள் யாரு? எல்லாம் கல்யாணம் பண்ணி வணங்கினவங்க தானே. இன்னைக்கு நம்ம ஜீவன்ல தேவனை ஆராய்ச்சிட்டு இருக்கோமே, அதை குறிச்சு நம்ம நன்றியோட இருக்கிறோமா? சற்று யோசித்து பார்க்கணும், நினைவு கூறணும், உட்கார்ந்து தியானம் பண்ணணும். வேதம் திட்டமாய் தெளிவாய் சொல்லுது. அவருடைய வார்த்தையை, அதிசயங்களை தியானித்து பேசுங்கள். அடுத்தபடியா இன்னொரு கட்டளை கொடுக்கிறார் பாருங்க, சங்கீதம் 26:6. கர்த்தாவே, கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக. பாருங்க பிரியமானவர்களே, தேவனுடைய அதிசயங்கள் நம்ம விவரிக்கணும், அதை விவரித்து பேசணும். நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்திருக்கிற அதிசய அற்புதங்களை நம்ம விவரித்து பேசணும். தேவன் திட்டம் தெளிவா சொல்றாரு, நினைவு கூறுங்கள், அடுத்து தியானம் பண்ணுங்கள், அடுத்து விவரித்து பேசுங்கள். தேவன் நம்முடைய வாழ்க்கையில அநேக அதிசயங்கள் அற்புதம் செய்திருக்கிறபடினால அதை நம்ம மற்றவர்களுக்கு விவரித்து பேசணும். அதுக்கு நம்ம நேரம் ஒதுக்கணும் பிரியமானவர்களே. ஒரு அருமையான சாட்சி பாருங்க. இப்ப சமீபத்துல தான் கேட்டேன், யூடியூப்ல கூட இருக்கு, நீங்க கூட கேட்கலாம். சவுதி அரேபியால இருக்கக்கூடிய ஒரு அரச குடும்பத்துல அந்த அரசருக்கு 10 ஆண் பிள்ளைகள். அந்த 10 ஆண் பிள்ளைகள் எல்லாருமே 10 பேரும் ஆண் பிள்ளைகள் ஆயிடுச்சு. இவரு என்ன பண்ணாரு, என்னடா இது ஒரு பெண் பிள்ளை கூட இல்லையே சொல்லிட்டு அவர் தவம் இருந்து 11வது பிள்ளை பெண் பிள்ளையாப்பா. ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. அந்த பிள்ளை ரொம்ப அழகான பிள்ளை, வர வளர்ந்து நல்ல ஆளாயிட்டா. ஆளான பிற்பாடு அந்த பிள்ளையின் பேர் அமீரா. ரொம்ப அவரு அந்த 10 பேரை விட்டுட்டார், 10 பசங்களையும் கண்டுக்கிறது இல்லை. இந்த பொம்பளை பிள்ளைய மட்டும் ரொம்ப நேசிச்சு வளர்க்குறார். அப்ப அந்த பிள்ளைக்கு வெளியே பள்ளிக்கூடங்கள்லாம் போய் படிக்க வைக்காம ஆன்லைன்ல பல தேசங்களிலிருந்து மிக சிறந்த அறிஞர்களை அவளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும்படி வைக்கிறாங்க. அப்ப இந்த பிள்ளை படிச்சுக்கிட்டே வருது. அப்போ இப்படி படிச்சுக்கிட்டே வரும்பொழுது அந்த ஆன்லைன்ல வரக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர் அவங்க சாரா அப்படின்னு பேர், அவங்க அமெரிக்க தேசத்தை சேர்ந்தவர்கள். அந்த சாரா அவங்க என்ன பண்றாங்க, இவங்களோட பேசும்பொழுது ஆண்டவரை குறித்து எந்த வார்த்தையும் பேசல. பட் ஆனால் அவங்களுடைய பேச்சும் அவங்களுடைய அந்த அன்பும் இந்த பிள்ளைக்கு ரொம்ப வித்தியாசமா தெரியுது. இது என்ன ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்க, இவங்களுடைய பேச்சும் இவங்களுடைய தாழ்மையான அந்த போதனையும் ரொம்ப இதுவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே வரும்போது, நீங்க உங்களுக்கு எடுத்துக்காட்டா நீங்க எந்த புஸ்தகத்தை அதிகமா படிக்கிறீங்க, உங்களுடைய செய்கைகளே பேச்சுகளே ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, உண்மையாகவா அப்படின்னு சொல்லி, ஆமா உண்மையாக, எனக்கு நீங்க அது என்ன எதை நீங்க பின்பற்றுறீங்க, எனக்கு ஒரே ஒரு புஸ்தகம் தான்மா, அதை தான் நான் பின்பற்றுறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு பைபிள் ஆப்பை அனுப்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக சவுதியில் அது தடை செய்யப்பட்ட காரியங்கள், வேதம் படிப்பது கொள்வது, பைபிள் படிக்கிறதுனா தலையை வெட்டுருவாங்க. அப்போ அந்த அம்மாவை என்ன பண்ணிட்டாங்க, இவங்க இந்த பைபிள் ஆப்பை இறக்கி படிக்கும் பொழுது நைட்டில் பைபிள் படிச்சுக்கிட்டே வராங்க. திடீர்னு ஒரு நாள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பாங்க. கண்டுபிடிக்கப்பட்டு அவங்க தகப்பனார்கிட்ட கொண்டு போய் விட்டுறாங்க, இந்த மாதிரி இருக்குது, இந்த பிள்ளை பைபிள் படிக்குது அப்படின்னு. அவர் எவ்வளோ பேசி பார்க்குறாரு, நம்ம இந்த பிள்ளைக்கு ஆண்டவர் மேலே அன்பு அதிகமாகிடுச்சு. அவருடைய வசனங்களை இதில் படிக்க படிக்க அந்த பிள்ளைக்கு மன மாற்றங்கள் அதிகமாகிடுச்சு. இது என்ன ஒரு வித்தியாசமாக இருக்குது, குரானில் சொல்லப்படாத காரியங்கள்லாம் இதில் இருக்கு, இயேசு சுவாமி இப்படியாக நடந்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி அவங்க ரொம்ப அவர் மேலே ஒரு ஈர்ப்பு அதிகமாகி அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பா கிட்ட, இல்லைப்பா என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுதளிக்க சொல்கிறாங்க, ஒன்றும் முடியல. கட்சியில் எடுத்துகிட்டு போய் கோர்ட்டில் விட்டுறாங்க. கோர்ட் என்ன பண்ணுதுன்னா,
ஒரு முறை கேட்குது, நீங்கள் என்ன மறுதளிப்பீங்களா? இயேசு மெய்யான தெய்வம் இல்லை, அல்லாஹ் தான் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். சொன்னீங்கன்னா நாங்கள் விட்டுடுறோம், இல்லைன்னா சிறைச்சாலையில் போடப்பட்டு உங்கள் தலை துண்டிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்கிறான். அப்பவும் அந்த அம்மா வந்து, இல்லை நான் இயேசு சுவாமியை தான் நான் ஏற்றுப்பேன், அவர் தான் எனக்கு போதுமானவராக இருக்கார் அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ அவங்க எல்லாம் விவரிக்கிறாங்க, பாருங்கள் எவ்வளோ சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, இதை விட்டுட்டு நீ என்ன பண்ண போகிற, உன்னுடைய வயசு வேறு இருக்குது, நீ நல்லா வாழக்கூடிய வயசு, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா சந்தோஷமாக இருக்கலாமே, நீ எதுக்கு அந்த நபியை போய் நீ எதுக்கு பின்பற்றுற அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, இல்லை எனக்கு அவர் தான் மெய்யான தெய்வமாக தெரியுது, ஜீவனுடைய தேவனுடைய குமாரனாக காணப்படுறாரு அப்படின்னதும், இது வந்து பிளாஸ்மமி, இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள சிறைச்சாலையில் போட்டு ஒரு நாளை குறிச்சிடுறாங்க. ஒரு நாளை குறிச்சிட்ட பிற்பாடு நாட்கள் போய்கிட்டே இருக்கு. இந்த அம்மா இயேசுவாமியை தரிசிக்கல, ஒன்றும் பண்ணல, அந்த வேதம் படித்ததோட சரி. அப்போ இது யார் உனக்கு இது பண்ணி அறிமுகப்படுத்தினதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போவும் இந்த அம்மா அவங்கள காமிச்சு கொடுக்கல. இல்லை இல்லை இது எனக்கு தானாக வந்தது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது நாள் நெருங்குகிறது. மறுநாள் அந்த அம்மாவை தலையை துண்டிக்கணும். அந்த நாள் நெருங்கும் பொழுது, அதுக்கு முந்தின நாள் இரவு ஆண்டவர் அவர்களுக்கு தரிசனமாகிறார். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, அந்த சன பொழுதுல ஆண்டவர் இறங்குறார். இந்த அம்மா ரொம்ப துக்கமாயிடுறாங்க. கடைசியில் ஒரு வார்த்தை மட்டும் கேட்குறாங்க, ஆண்டவரே நீ மெய்தானா, உங்களை நம்பி இவ்வளோ தூரம் நான் வந்துட்டேன், இது வரைக்கும் உங்களை பார்க்கல கொள்ள, இந்த வேதத்தை மட்டும்தான் நான் படிச்சிருக்கிறேன், இது எனக்கு ஜீவனாக தெரியுது, ஆனால் உண்மையிலே நீ ஜீவனுள்ளவராக இருக்கிறீரா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டாங்க. கேட்ட மறு செகண்ட் இறங்கிட்டார். ஆண்டவருக்கு வந்து சில வார்த்தைகள் வந்து அவரால் தாங்க முடியாது. இவ்வளோ தூரம் வந்துடுச்சு இந்த பாப்பா, பட் இந்த முக்கியமான நேரத்தில் தான் கேட்குறான்னு சொல்லி இறங்கிட்டார். இறங்கி தன்னை வெளிப்படுத்திட்டு 2 வார்த்தை தான் பேசுகிறார் ஆண்டவர். பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன்ட்டு. நேரம் நெருங்குது தலையை வெட்டுறதுக்கு. ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன்ற. அப்போ இதை சொல்லிட்டு ஆண்டவர் பாட்டு அவர் புறப்பட்டு போயிட்டார். இப்போ இந்த மாதிரி திருப்பியும் அந்த பிரிசனில் தான் இருக்கிறாங்க. நேரம் நெருங்குது. 6 மணிக்குள்ளார தான் இவங்க அந்த வேலையை செய்திடணும். அப்போ அந்த ஒரு 2 மணி இரவுல உட்காந்து ஆண்டவர் பார்த்தாரு, பேசினார், போயிட்டார். இவங்க உட்காந்துக்கிறாங்க, என்னடா இது, இப்போ நீங்களும் இருப்பாங்க. அப்போ வெளியே வந்து மெல்லமா கதவை திறக்கிறாங்க. திறந்து பார்த்தா எப்படி இருக்கும், வட்டன்னு இருக்கும் உடம்பு. திறந்து பார்த்தாக்கா காரிடரில் யாரும் இல்லை. இப்போ வந்து பிரிசன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பசில் மாதிரி இருக்கும். அதாவது ஸ்டார்ட் ஒரு பாயிண்ட் இருக்கும், எண்டு ஒரு பாயிண்ட் இருக்கும். நரகமும் அப்படி தான் இருக்கும், உள்ள வெளியே வர முடியாது. அனுபவத்தில் சொல்கிறேன், விளையாட்டு கிடையாது. இப்போ இவங்களுக்கு வழி தெரியல, எந்த பக்கம் ரைட்டில் போகிறதா லெஃப்டில் போகிறதா, போய் வரவும் முடியாது. அப்போ ஆவியானவர் நடத்துகிறார், லெஃப்டில் போகிறாங்க. காரிடர் முனையில் பார்த்தா தூங்கிட்டு இருக்கார் கார்டு, அசந்து தூங்குறாரு. திருப்பியும் ரைட்டில் போ, லெஃப்டில் போ, ஸ்ட்ரைட்டாக போ. இப்படியே வந்து வர அந்த மெயின் ஆஃபீஸ் அண்ட வந்துட்டாங்க. பார்த்தா எல்லாம் தூங்கினுக்குறாங்க, கன நித்திரையின் ஆவி. திருப்பி வெளியே வராங்க. வரும்போது பிரசன்ட்ல பார்த்தீங்கன்னா பெரிய கேட் இருக்கும், ஃபைனல் கேட். அந்த ஃபைனல் கேட் திறக்கணும்னா பல கமாண்ட் கொடுத்தா தான் அது திறக்கும். இது மட்டும் இல்லாமல் இவங்க நடந்து வரும்போது இவங்க என்ன பார்க்குறாங்க, இந்த கேமராவை பார்க்குறாங்க. கேமராவை பார்க்கும்போது பார்த்தா உள்ள ரெட் லைட் எரியும். ரெட் லைட் எரிஞ்சதுன்னா அது ஆன்ல இருக்குது, ஆக்டிவேஷனாக இருக்குன்னு அர்த்தம். ரெட் லைட் இல்லை, அதில் எல்லாம் ஆஃப்ல இருக்குது. வெளியே வந்துட்டாங்க, மெயின் கேட் வந்து நிற்கிறாங்க. நின்னதுமே கொஞ்ச நேரம் அந்த கேட் பழக்கம் திறக்குது. எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்க. ஹல்லேலூயா. வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்துட்டா இப்போ எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. ஏன்னா இவங்க அரச குடும்பத்தில் பிறந்தவங்க, எந்த ரூட்டுமே இவங்களுக்கு தெரியாது. இவங்க வண்டியில் போய் ஏறி உக்காந்தா வண்டி போவோம்,
டிரைவர் ஓட்டுவார், போவாங்க வருவாங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவங்க வெளியே வந்து நிற்கிறாங்க. வந்து நின்ன ஒரு 5-10 செகண்ட்ல ஒரு கார் வந்து நிக்குது. ஒரு லேடி டிரைவர். வாங்கம்மா, நீங்க தானே அமீரா? ஆமா. என்ன உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க வாங்க ஏறுங்க, பேசிக்கிட்டே போலாம். கார்ல ஏறுறாங்க, வெளியே வராங்க, அப்படியே பேசிக்கிட்டே போறாங்க. அப்போ அவங்க யாருன்றத அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து போயிட்டு இப்ப இவங்க இந்த நாட்டிலே இருந்தா இவங்களை பிடிச்சிருவாங்க. ஏன்னா இவங்க கையில ஒண்ணும் இல்லை, சிறை கைதி வேற. எல்லா இடத்துலயும் போட்டோ அனௌன்ஸ்ட் ஆயிடும். இவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அதிசயமான காரியங்கள். அங்கிருந்து போறாங்க, ஏர்போர்ட் வராங்க. ஏர்போர்ட் வந்தாக்கா இவங்க பாஸ்போர்ட் இல்லை, ஒன்றும் இல்லை. இவங்களுக்காக ரெடி பண்ணி யார் வச்சிருக்கான்னு தெரியல, பாஸ்போர்ட் இருக்குது. இந்த அம்மா அதை பார்த்தா இவங்க அருமையா உள்ள போறாங்க. கோ 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 கோ, அவ்வளோதான். நீங்க போங்க, நீங்க போலாம். நேரா உள்ள போறேன், ஃப்ளைட்ல ஏறுறாங்க, உட்காராங்க. இந்த அம்மா கூட்டின்னு போனவங்க ரிட்டர்ன் ஆயிட்டான். பிற்பாடு தான் தெரிஞ்சதான் வந்து சாரா அவங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க இவங்களுக்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்காங்க. ஆவியானவர் எப்படி நடத்துறாரு பாருங்க பிரியமானவர்களே. இன்னைக்கு அவங்க ஆம்ஸ்டர்டாம்ல இருக்காங்க. அங்கிருந்து அவங்க சொன்ன சாட்சி தான் இது. விளையாட்டுல பிரியமானவர்களே, தேவன் சொல்றார் விவரித்து பேசுங்க, அவருடைய அதிசயங்களை விவரித்து பேசுங்கள்ல. அதிசயங்கள், அற்புதங்கள் அநேகரை ஊக்குவிக்கும், அநேகரை உற்சாகப்படுத்தும். இன்னைக்கு அவங்க அந்த ஆம்ஸ்டர்டாம்ல இருக்கும்போது அந்த சர்ச் பாஸ்டர்ஸ் வந்து அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவங்கள வச்சிருக்காங்க. அங்க இருந்த ஒரு நபர் அவங்கள கல்யாணம் பண்ணி இன்னைக்கு அருமையான ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பாருங்க, தேவனால் எல்லாம் கூடும். தேவன் நினைப்பாரானால் ஒரு க்ஷண பொழுதுதான். விசுவாசிக்கிறாயா, அவ்வளவுதான். பாவத்தை விட்டு விலகிக்கும். நான் பரிசுத்தர், ஆகவே நீ பரிசுத்தமா இரு. நீ பரிசுத்தமா இருந்தா உனக்காக நான் நிற்பேன். உன்னிடத்துல அசுத்தங்கள் காணப்பட்டா என்னால் நெருங்க முடியாது. அதுதான் தேவனுடைய வார்த்தை. தேவனால் எல்லாம் கூடும். அவர் ஒரு என்ன சொல்றது, ஒரு மயான பூமியில கூட இறங்குவார், பில்லி சூன்யம் பண்ற இடத்துல கூட இறங்குவார். அது வேற விஷயம். ஆனா ஆராதிக்கிற நீ, என்னை நம்புகிற நீ, என்னை விசுவாசிக்கிற நீ, என் கட்டளைகள் கற்பனைகளை கை கொள்ளு. என்னுடைய ஒரே எதிராளி பிசாசானவன் தான், தள்ளப்பட்ட தேவதூதன். அவனுக்கு நீ விரோதமா நில்லு. அததான் அப்ப நான் உன் கூட நிப்பேங்கிற. பாருங்க பெரியம்மா, அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில அவ்வளவு செல்வ சுகம், அவங்களுக்கு இல்லாததே கிடையாதுங்க. ஒரு அரச குடும்பம், அப்படிப்பட்ட வாழ்க்கை நிராகரிச்சுட்டு வந்து பரிசுத்தமா தேவனுக்காக வாழ்றாங்க. எப்படிப்பட்ட காரியங்கள் பாருங்க பெரியமானவர்கள். இதை வந்து ஆண்டவர் சொல்றார் பாருங்க. சங்கீதம் 78:4 என்ன சொல்லுது பாருங்க. சங்கீதம் 78:4. பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். இதை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லணுங்க. இன்னைக்கு நம்ம வந்து பிள்ளைகளுக்கு வந்து நம்ம எப்படி வந்தோம், எப்படிப்பட்ட ஒரு சேற்றல இருந்தோம், எப்படிப்பட்ட ஒரு சாக்கடையில இருந்தோம், அதுல இருந்து தேவன் நம்மளை எப்படி தூக்கி ஒரு கண்மலையின் மேல உட்கார வச்சிருக்காரு, இதை நம்ம சொல்றதே கிடையாது. நம்ம அதெல்லாம் மூடி மறைச்சிடுறோம். நம்ம ஒரு ராயல் ஃபேமிலியா காட்டுறோம் பிள்ளைகளுக்கு. அப்ப பிள்ளைங்களுக்கு யாரு நம்மள ராயல் ஆக்குனதுன்னே தெரிய மாட்டேங்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படிப்பட்ட நம்ம ஒரு காலத்துல ரோட்ல போய் தண்ணி பிடிச்சுன்னு வந்து வீட்டுல வச்சிருப்போம். கிரீன் பம்ப்ல இருந்து ப்ளூ பம்ப் மாதிரி. எத்தனை பேருக்கு கிரீன் ப்ளூ? யாருமே இல்ல பாருங்க. எவ்வளவு ராயலா இருக்கிறீங்க பாருங்க. ரோட்ல கிரீன் பம்ப் ப்ளூ பம்ப் பார்த்து அதுல இருந்து தண்ணி எடுத்திருக்கீங்களா? ஏன் கையை தூக்க மாட்டீங்க? வெக்கம். ரோட்ல கிரீன் பம்ப் ஃபர்ஸ்ட் போடலாம், அதுக்கப்புறம் ப்ளூ பம்ப் போடலாம். இதை நாங்க எங்க வீட்டுல இருந்து, எங்க வீடு பொரசாக்கம், அப்ப நாங்க அங்கேருந்து ஈவாட் ஸ்கூலுக்கு போய் அங்கேருந்து நைட்டு 2 மணிக்கு தான் ஃப்ரீயாக இருக்கும் அந்த பம்பு. அதுலேருந்து பிடிச்சிட்டு வந்து வீட்டில் அந்த நேரத்துலேயே வீட்டில் ஜாமான் தொலைக்கிறது, துணி துவைக்கிறது, வீட்டுக்கு தேவையான குளிக்கிறது தேவையான தண்ணி பிடிச்சி வைக்கிறது எல்லாம் அந்த நேரத்துலேயே நடந்துடும். ஏன்னா அப்போ தான் எடுத்துகிட்டு வர டைம்லேயே எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட காலகட்டங்கள். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு தெரியுமா அது? இன்னைக்கு டேப்பை திறந்து விட்டு போயினேக்கிறாங்க. பின்னால நம்ம போய் மூடுறோம். ஏன்? விவரிச்சு சொல்றது இல்ல.
இப்போ என் வீடு முதல் மாடி, அண்ணன் கீழே இருக்காங்க, நான் மேலே இருக்கேன். சில நேரத்தில் என்ன பண்ணுவேன், டேப்பை திறந்து விட்டு போயிடுச்சுங்கண்ணா பிள்ளைங்க. சின்னப்போ தான், இப்போல்லாம் ரொம்ப அந்த டைமில் அது சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது கீழே போய் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வாங்குவேன். ஒரு டம்ளர் தான், நம்ம குடமா தூக்கிறோம். இப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த தோளில் கருப்பாக இருக்கும் இந்த இடம், குடம் தூக்கி. எதுக்கு சொல்ல வரேன்னா, கஷ்டம்னா என்னன்னு தெரிய வைக்கணும். எப்படி நம்ம பாடுபட்டு கஷ்டப்பட்டு வந்தோம் விவரிச்சு சொல்லணும் பிள்ளைகளுக்கு. எங்க அப்பா 5 காசு கொடுக்கறதுக்கே யோசிப்பாரு. அப்ப அந்த காசுல மிச்சம் பண்ணி அதை சேர்த்து வைக்கிறது எப்படி? இப்போ கையில காசு இருக்கு, ஆனா செலவு பண்றது பார்த்து பண்றோம். எது தேவையோ அது செய்யறோம். கத்து கொடுக்கறது தான். விவரிச்சு பேசுங்க. எதுவா இருந்தாலும் தேவன் எப்படிப்பட்ட காரியங்களை நம்மளை கொண்டு வந்திருக்கார், எப்படிப்பட்ட இடத்துல நம்மளை தூக்கி வந்திருக்காரு. இன்னைக்கு நீ தண்ணியை கீழே கொட்டுறிய, இந்த தண்ணியை நீ கீழே போய் கிணத்துல இருந்து எடுத்துட்டு வான்னு சொல்லி பாருங்க. ரெபேக்காள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஈசாக்கை அடைவதற்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விளையாட்டு இல்ல, குடமா தண்ணி. ஒட்டகங்களுக்கு ஒரு ஒட்டகம் எத்தனை குடம் பிடிக்கும்? அப்ப என்ன ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாங்க பாருங்க. எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு குடம் இடுப்புல இன்னைக்கு நிக்காது. எந்த லேடிஸ்க்கும் நான் சொல்றேன், இடுப்புல நிக்காது. பழைய பெண்களுக்கு தான் இடுப்புல நிற்கும். அப்படி தூக்கி வச்சாங்கன்னா சும்மா குடம் ஸ்ட்ரைட்டா இருக்கும், உடம்பு தலையில வைப்பாங்க, கழுத்து பலமாகும். விளையாட்டு இல்லை பெரியமானவர்களே. வாழ்க்கையில இன்னைக்கு சுகத்தோட தேவன் நம்மளை நடத்துறாங்க. விவரிச்சு பேசணும், மற்றவர்களிடத்துல நம்ம பிள்ளைகளிடத்துல பேசணும், பின்வரும் சந்ததிக்கு சொல்லணும். அப்பதான் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா திருப்பியும் அவங்களை எகிப்து தேசத்துக்குள்ள கொண்டு போக மாட்டார். ஆனா எகிப்துனா என்னன்னு அவங்களுக்கு தெரியணும், உலகம்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியணும். விளையாட்டு இல்ல. பாருங்க பிரியமானவர்களே, சங்கீதம் என்ன சொல்லுது பாருங்க. 78:11. அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். பாருங்க, அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். இது காரணம் என்னன்னா, நம்ம வீட்டில் பேசுறதே கிடையாது. தேவனை குறித்து எவ்வளவு நேரம் பேசுறோம்? எவ்வளவு நேரம் தேவனை குறித்து நம்ம தியானம் பண்றோம், விவரிச்சு பேசுறோம், நினைவு கூறுறோம். இது வந்து வீட்டில் கம்மி ஆயிடுச்சுன்னா பப்ளிக்ல வரும்போது நீங்க உங்களுக்கு வாய வராது. வீட்லயே வரலையே, அப்புறம் இவங்க இந்த பப்ளிக்ல வரும். இதனாலதான் என்ன ஆகுதுன்னு சொன்னா, அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயம் மறந்து போகுது. இவங்களுக்கே மறந்து போகுது. யாருக்கு மறந்து போகுது? பெற்றுக்கொண்டவர்களுக்கே மறந்து போகும் பொழுது சந்ததிக்கு எப்படி பேசுவாங்க? அதிசயமான தேவன் அவங்க வெளியே பேசுவாங்க. பிள்ளைகளுக்கு எடுத்து உள்ளே இறக்கணும். தேவன் எப்படிப்பட்ட, நம்ம எவ்வளவு நம்ம அரிசிக்கு கஷ்டப்பட்டிருக்கோம், எவ்வளவு வீட்டு உணவுக்கு கஷ்டப்பட்டிருக்கோம், ஒரு வீடு கிடைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். அந்த இடத்துல நம்ம எப்படி தங்கி நம்ம வாழ்க்கைய தேவன் ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறார் சொல்லியிருக்கிறோமா? நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. வேதம் சொல்லுது, காண்பித்த அதிசயங்களை மறந்தார். சமீபத்தில் தான், நேற்றுக்கு முந்தின நாள், ஃப்ரைடே ஒரு செமினார் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த செமினார்ல அந்த பாஸ்டர் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, அவருடைய சர்ச்சு ஏஜி சர்ச், அது இங்கே நம்ம குளத்தூர்ல. அப்ப அந்த செமினார் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பாஸ்டர் சொல்றாங்க, அவங்க ஏரியால ஜபக்குழுக்கள், அதாவது அவங்க சர்ச்சில் இருந்து போற ஜபக்குழுக்கள், அவங்க போயிட்டு என்ன பண்ணிருக்காங்க, அப்படியே போகும்போது வீடு வீடாக போகும்போது ஜெபம் பண்ணணுமான்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு இந்து குடும்ப வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ அந்த வீட்டில் இருந்தவர் சொல்லியிருக்கார், ஆமா வாங்க, இந்த மாதிரி அவங்க குழந்தைக்கு வந்து அடிக்கடி இந்த வலிப்பு நோய், ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை பிரச்சனையாகி போகுதுங்க. எல்லா இடமும் போயிட்டோம், போகாத கோயிலே கிடையாது, போகாத இடமே கிடையாது, வேண்டாத தெய்வங்களும் கிடையாது, எல்லா தெய்வத்தையும் வேண்டாம். சரிங்க, ஏசுவாமியை நீங்கள் அவர்கிட்ட வேண்டிங்களா? இல்லைம்மா, கரெக்டாக வந்துக்கிறீங்க நீங்கள்.
சரி ரைட். அவங்க சாதாரண ஊழியக்காரர் தான். அவங்க என்ன பண்ணிடுறாங்க, போயிருக்காங்க, ஜெபம் பண்ணிட்டு கர்த்தர் உங்களுக்கு குழந்தைக்கு சுகத்தை கொடுத்துருவாரு அப்படின்னு ஒரு 2-3 பேர் குழுக்களாக போய் ஜெபம் பண்ணிட்டு கர்த்தர் சுகத்தை கொடுத்துருவாருங்க, சுவாமியை நீங்கள் ஏற்றுங்க, மறந்துடாதீங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு இது வந்து மறுநாள் பார்க்குறாரு, குழந்தைக்கு ஒரு ஆட்டமும் இல்லை, ஒன்றும் இல்லை. குழந்தை நல்லா ஜம்முன்னு இருக்கு. அந்த வாரம் என்ன பண்ணிட்டாங்க அவங்க, அங்க இருந்து அந்த இவர் சர்ச்சுக்கு வந்திருக்கிறாங்க. சர்ச்சு வந்ததும் அவரு வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி இந்த மாதிரி நல்லா பட்டு புடவை எல்லாம் குழந்தைங்க இதெல்லாம் தூக்கின்னு உள்ள வந்துட்டாங்க. சர்ச்சுக்குள்ள வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க, வந்துட்டு கவர் கொடுத்துருக்குறாங்க ஐயா கிட்ட. ஐயா யார் நீங்கள் புதுசாக வந்துக்கிறீங்க, என்னங்க என்ன இல்லைங்க ஐயா, இந்த மாதிரி சபையிலேருந்து ஒரு 3 பேர் வந்து ஜெபம் பண்ணாங்க, வரலாறு சொல்லியிருக்கிறார், குழந்தைங்க நடந்ததெல்லாம் இந்த மாதிரி சரியாகி போச்சு. ஒரு வாரம் வந்திருக்காங்க. அப்புறம் 2வது வாரம் அவர் வரல, அந்த அம்மா வந்துக்கிறாங்க. அப்புறம் 3வது வாரம் யாருமே வரல. ஐயா என்ன பண்ணிக்கிறாரு, என்னம்மா என்ன புது ஆத்துமா வீணா போயிட போகுது, என்ன எது கொஞ்சம் போய் பாருங்க அப்படின்ட்டு அந்த 3 பேரைய ஜோம் பண்ண அந்த 3 பேரைய கூப்பிட்டு போய் பாருங்கன்னு போய்க்கிறாங்க. அப்போது என்ன சொல்லியிருப்பாங்க கொஞ்சம் யோசித்து, சிந்தனைக்கு எட்டாத காரியங்கள். அவங்க சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் வந்தீங்க, ஜோம் பண்ணீங்க, எல்லாம் இது பண்ணிட்டீங்க, இப்போ நாங்கள் வந்து ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர் மருந்து கொடுக்குறாரு, அவருக்கு ஒரு ஃபீஸ் கொடுத்துட்றோம், அவர் ஃபீஸ் வாங்கிக்கிறாரு, மருந்து சாப்பிட்றோம், சரியாகி போச்சு, நாங்கள் பாட்டு எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம். இதுதான் இது அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் வந்தோம், ஐயாவுக்கு நாங்கள் கவரை கொடுத்துட்டோம், வந்தோம், பார்த்தோம், வந்துட்டோம். எப்படி இருக்குது பாருங்க. போய் வேண்டாத இடம் கிடையாது. அப்படின்னா இரவும் பகலும் தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். இரவும் பகலும் மன நிம்மதி இல்லாமல், அமைதி இல்லாமல், சாப்பிட்றதுக்கே விருப்பம் இல்லாமல், தூங்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படலை, ஒன்றும் பண்ணல. ஒரே ஒரு சின்ன ஜபந்தான், போனா போ அப்படிங்கிறது தான் அந்த ஜபத்தினுடைய பதில் கொடுத்துருக்காரு. விடுதலை ஆயிப்போச்சு. என்ன சொல்றாங்க, உள்ளத்துள்ள என்ன எப்படி இருக்கு இருதயம், ஒரு டாக்டரை பார்த்தா ஃபீஸ் கொடுக்குறோமே அந்த மாதிரி தான்ப்பா இது அப்படின்றாங்க. நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன். இந்த மாதிரி பதில நான் கேட்டதே கிடையாது. எவ்வளோ பேர்கிட்டலாம் விவாதம் பண்ணியிருக்கோம், பேசியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு பதில் கிடையாது. எப்படி புது புது வார்த்தைகளை கொண்டு வந்து பிசாசு போடுறான் பாருங்க. அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைய தேதி வரைக்கும் வரலன்ட்டு பாஸ்வே சோகமாக சொல்றார். மறந்தார்கள். வேதம் தான் சொல்லுது, அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களை மறந்தார்கள். எவ்வளவு துக்கப்படுவார் ஆண்டவர் பார். அந்த 3 பேர் போய் ஜெபம் பண்ணவங்க, நாளைக்கு அவங்கள ஆண்டவர் பார்த்து, என்ன நீ போய் ஜெபம் பண்ண, உனக்காக நான் கொடுத்தேன், நீ என்ன பண்ண அப்படின்னு கேள்வி கேட்டா அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? இதெல்லாம் யோசிக்கும் பொழுது ஏற்கனவே என் வாழ்க்கையில் ஏகப்பட்ட இது நடந்திருக்குது. அதுக்கு பதில் சொல்றதுக்கே நான் படாத பாடுபட்டேன் ஆண்டவர்கிட்ட. மாட்டின் முழிச்சேன். தேவனுடைய வல்லமை இறங்கின நேரங்களில் போயிட்டு சும்மா அப்படி கைப்பிடிச்சு ஏந்திரின்னா எப்படிப்பட்ட ஆளை ஏஞ்சிருவான். அப்புறம் ஆண்டவர் கேட்கிறாரு, நீ போன செய்த கொண்ட ரைட், ஓகே, அவன் இப்போ வந்தானா என்னக்குள்ளார, அவன் என்னை ஏத்துக்கிட்டானா? யாரு போய் பதில் சொல்றது? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம நல்லது பண்றோம், சாமி நல்லவர், ஐசியம் செய்யறார், ரைட், ஓகே, போய் செய்துட்டோம், ஏஞ்சிட்டான், போயிட்டான். யார் பதில் சொல்றது? ஒரு முறை கோயம்பேட்டில் என் ஒய்ஃபை பிக்கப் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால், அவங்க இங்கே குளத்தூரில் பாபா நகரில் டீச்சராக இருந்தாங்க. அப்போ அவங்க கோயம்பேடு வந்து இறங்குவாங்க. நான் அங்கே கோயம்பேட்டிலேருந்து பிக்கப் பண்ணி உள்ளே வீட்டுக்கு கொண்டு போயிடுவேன். கோயம்பேடு உள்ளே போயிடுவேன். அங்கே ஏன்னா அப்போ பஸ்ஸு வந்து இல்லாத காலகட்டம், எக்ஸ்டென்ஷன் தான் விடுவோம். அப்படி நின்றுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு டீ கடை இருக்கும். டீ நான் கொஞ்சம் சீக்கிரமாக போய்டும், ஒரு பஜ்ஜி சாப்பிட்டு ஒரு டீ சாப்பிட்டு ஒன்றுமே இல்லாத மாதிரி நின்றுன்னு இருப்பேன். என் ஒய்ஃப் வந்தால் தான் கூப்பிட்டு போயிடுவேன்.
அங்கே போயிட்டு ஒரு நாள் நின்றுட்டு இருக்கிறேன். ஒருத்தன் கீழே அந்த ஒரு மரத்துக்கு கீழே, பெரிய மரம் இருக்கும், அந்த மரத்துக்கு கீழே ஒருத்தன் உட்காந்துக்கிறேன். என்னப்பா ஆச்சு அப்படின்னா, இல்லை சார் நீ யாரு என்ன அவன் சொன்னான், நான் லாரியில் கிளீனர் சார், லோடு இறக்குறவன். மண் லோடு இறக்கிட்டு இருக்கும்போது, செங்கல் லோடு இறக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகி போச்சு, நான் அதுலேருந்து எப்படி விழுந்தேன் கொண்டேன்னு எனக்கு தெரியல, கீழே விழுந்தேன், கால் அடிபட்டுடுச்சு, வண்டி வேற ஒன்று ஏறி போயிடுச்சு சார் அப்படின்ட்டான். உட்காந்துக்கிறான். இப்போ ஆவியானர் எனக்குள்ள பேசுறாரு, நீனு அவங்ககிட்ட ஆண்டவரை குறித்து சொல்லு. அப்போ அவன்கிட்ட பேசும்போது அவங்ககிட்ட சொன்னேன், நீ ஆண்டவரை ஏசுவாமிய நீ விசுவாசிக்கிறியா, அவரை குறித்து கேள்விப்பட்டுக்கிறியா ஃபர்ஸ்ட் என்ன? ஆமாம் சார், ஏசுவாமிலாம் கேள்விப்பட்டு கிராமத்துலலாம் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு. சரி ரைட் ஓகேப்பா, நீ அவரை ஏற்றுக்கிறியா, அவர் உனக்கு சுகம் தர வல்லவராக, நீ ஏஞ்சி நடந்து போகணுமான்னு கேட்டேன். ஆமாங்க, நான் என் குடும்பம்லாம் இருக்குது, நான் இங்கே இருக்கேன், யாருக்குமே தெரியாது அப்படின்ட்டான். எவ்வளோ வேதனை உள்ள ஒரு சுச்சுவேஷன் பாரு. அவன் காலு கீழே கால் நீட்டி தான் தரையில் அப்படியே உட்காந்துருக்கான். நான் என்ன பண்ணேன், என் காலை அவன் முட்டி மேலே வச்சு ஜோம் பண்ணிட்டேன். கர்த்தர் உனக்கு சுகம் கொடுத்துருவாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டேன். நீ சாப்பிட்றதுக்கு என்ன பண்ண, டீ கடைக்காரர் கொடுக்குறாரு சார், அதான் சாப்பிட்டுக்கிறேன். உண்மையை சொல்லிட்டான் அவன் எல்லாம். ரைட் ஓகே, ஜோம் பண்ணி முடிச்சிட்டேன். என் ஒய்ஃப் வந்துட்டாங்க. நான் அந்த இடத்துல என் ஒய்ஃப் வரும்போது எதுவுமே வச்சுக்க மாட்டேன், ஒன்றுமே நடக்காத மாதிரியே இருப்பேன். என் வீட்டுக்கு போயிட்டேன். திருப்பி மறுநாள் அவங்க வரணும். வரும்போது இங்கே போய் பார்க்குறேன், பார்த்தா அந்த ஆளை காணும். அப்போ டீக்காரர்கிட்ட மறுநாள் வெரி நெக்ஸ்ட் டே டீக்காரை கேட்குறேன், என்ன இல்லைங்க அவர் நைட்லாம் இருந்தாருங்க, காலைல ஏஞ்சி போயிட்டாருங்க, அவர் நடந்து போயிட்டாரு. எவ்வளோ பெரிய கிருபை பாரு. ஆமென். இதெல்லாம் நம்ம நினைச்சே பார்க்க முடியாது. அதிசயங்களை அவன் எப்படி ஆனா, என்ன ஆனா, எங்க இருக்கிறாங்க ஒண்ணுமே தெரியாது. கிருபை எவ்வளோ அதிசயம் பாருங்க. ஒரே நைட்ல சக் சக் சக்குன்னு காலை ரெடி பண்ணிட்டார், ஏஞ்சி போயிட்டான். தேவனால் எல்லாம் கூடும், ஆனா மறந்துடுறாங்க நிறைய பேர். எவ்வளவு வேதனைகள் பாருங்க. பதில் சொல்ல வேண்டியது நம்மளதான் கேள்வி கேட்பார். உங்ககிட்ட தானே காசை கொடுத்தேன், என்ன பண்ணேன்? உங்ககிட்ட தானே அதிகாரம் கொடுத்தேன், என்ன பண்ணேன்? உங்ககிட்ட தானே இந்த வல்லமையை கொடுத்தேன், என்ன பண்ணேன்? அதிசயங்களின் தேவன் பாருங்க. பிரியமானவர்களே, வேதம் என்ன சொல்லுது பாருங்க. ஆனா சொல்ற வார்த்தை என்ன, டாக்டருக்கு ஃபீஸ் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டேன், திருப்பியும் போய் பாவம் செய்யறாங்க. எப்படி இருக்கும் பாருங்க. ஆண்டவருக்கு எவ்வளவு மனவேதனை இருக்கும் பாருங்க, எவ்வளவு மனவேதனை இருக்கும். விளையாட்டில் பிரியமானவர்களே பாருங்க, வேதம் என்ன சொல்லுது பாருங்க. சங்கீதம் 88:10. மரித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ, அதிசயங்களை செய்வீரோ, செத்து போன வீரர் எழுந்து உம்மை துதிப்பார்களோ. இது ஏன் சங்கீதக்காரி இந்த தாவீது இதை பேசுறாரு? மரித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ, செத்து போன வீரர் எழுந்து உம்மை துதிப்பார்களோ. காரணம் என்ன? சும்மா இல்லாம தாவீது தாம் பொஞ்சாதி விட்டு இன்னொரு பொஞ்சாதி கிட்ட போன பிரச்சனை தான். அதனால எப்பவுமே நம்ம ஒய்ஃபை விட்டு நம்ம போவே கூடாது. மனசுக்குள்ளேயே திட்டிக்கினே இருப்பாங்க, இந்த மாதிரி பிரச்சனையில போய் மாட்டிக்கும். இன்னைக்கு தாவீது உயிர் போற சூழ்நிலைங்க அது. பத்சேபாள் கிட்ட மாட்டின பிற்பாடு நடக்கிற சம்பவம் இது. இவரு யாருக்கோ நடக்கிற மாதிரி பேசுறாரு. இவரு, ஆண்டவரே மரித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ. ஏன்னா இவர் போற சிச்சுவேஷன். புரியுதுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நீங்க எந்த நேரத்துல எப்படி அபிஷேகத்தை யூஸ் பண்றாரு பாருங்க. வார்த்தை எப்படி வந்து உழுது பாருங்க. மரித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ. ஏன்னா கொஞ்ச நேரத்துல பிரச்சனை ஆகி போச்சு. இவருக்கு ரொம்ப பாடுகள். தாவீது விளையாட்டே கிடையாது. செத்து போன வீரர் எழுந்து உம்மை துதிப்பார்களோ. ஆண்டவரே நான் போயிட்டா உண்மை யார் துதிக்கிறது? எப்படி, அதாவது ஞானம் எப்படி ஆண்டவர்கிட்ட விவாதம் பண்ணுது பாருங்க. சங்கீதம் பாருங்க, இதுக்கு அடுத்து தோது போன ஒரு வசனம் வரும் பாருங்க. 38 படிங்க. நான் குழியில் இறங்குகையில் என் ரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? இப்பதான் உண்மை வருது. என் ரத்தத்தால் என்ன லாபம் ஆண்டவரே? அடுத்து பாருங்க. புழுதி உம்மை துதிக்குமோ, அது உமது சத்தியத்தை அறிவிக்குமோ.
புரியுதுங்களா? எங்கேருந்து எங்கே எடுத்துன்னு வந்து லிங்க் வச்சுட்டாரு பாருங்க. ஆண்டவரே, நான் குழிக்குள் இறங்குகையில் எனக்கு என்ன? ஃபஸ்ட்டு தனக்கு தான் லாபம், எனக்கு என்ன ஆண்டவரே லாபம்? அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும்? பாவம் செய்திருக்கூடாது. அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும்? அவர்கிட்ட கட்டளைகள், கற்பனைகள், அவர் சொன்ன வார்த்தைகளை நீ கடைப்பிடிச்சிருக்கணும். பிறனுடைய இச்சை அது என்னன்னா அதை நீ கடைப்பிடிக்கணும். அது ஒரு முறை எடுக்கிறேன், அந்த சப்ஜெக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். விளையாட்டு இல்லை பாருங்க, எங்க எப்படி புலம்ப வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு பாருங்க. ராஜா புலம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. புழுதி உண்மை துதிக்குமோ, மண்ணுக்கு மண்ணா போயிட்டேன்னா நான் எப்படி ஆண்டவரே உமது சத்தியத்தை அறிவிக்கும்? அப்பதான் சத்தியமே வருது உள்ள. விளையாட்டு இல்லை பிரியமானவர்களே, ஆண்டவர் அதுக்கும் பதில் சொல்றேன். யோவான்ல பாத்தீங்கன்னா 11ஆம் அதிகாரத்துல லாசர் இறந்துருவார். டைம் இல்லை, ஏற்கனவே டைமை கட்டி வச்சுக்கிறேன் இயேசு நாமத்துல. இங்கிருந்து வரும்போதே கட்டிட்டாத, அதனாலதான் ஓரளவு ஓடி நிற்குது நிதானமா. இன்னும் கொஞ்ச நேரம் முடிஞ்ச பிற்பாடு ஸ்பீட் ஆயிடும் அது. இப்ப பாருங்க பிரியமானவர்கள, யோவான் 11ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் லாசருவை 4 நாள் இவர் கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் சொல்றேன் மரித்தோரை எழுப்புவார். 4 நாள் ஆயிப்போச்சு. அந்தமாவே சொல்றாங்க, ஆண்டவரே நாருமே சொந்த சகோதரன் அழுதுக்குன்னு உட்காந்துக்கிறாங்க. ஆண்டவர் வா போலான்றாரு. ஐயோ ஆண்டவரே நாருமே. அப்ப என்ன அன்பு இருக்குது, என்ன எப்படி இருக்குது பாருங்க சிச்சுவேஷனு. ஆண்டவர் வாமா நான் வரேன் வா அப்படின்னு கூப்பிட்டு போறேன். லாசரை வெளியே வான்றாரு உரத்த சத்தத்தோட. அப்படின்னா அந்த உரத்த சத்தத்தோட சொல்றாருன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. சரி, அதுக்கெல்லாம் இப்ப உள்ள போனா வாட்சி கோச்சிக்கும். அப்போ என்ன பிரச்சனைனா வெளியே கொண்டு வர மரித்தோரை உயிர்த்தெழச் செய்கிறது. தாவீது கேட்கிறாரு, ஆண்டவரே நான் குழிக்குள் இறங்குகையில் என் ரத்தத்தால் என்ன பயன்? புழுதி உம்மை துதிக்குமோ, உமது சத்தியத்தை அறிவிக்குமோ? நீர் அதிசயங்களின் தேவனா இருக்கிறீரே, உம்மால் எல்லாம் கூடும்பா. நீங்க என்ன ஒரு விஷயம் நினைத்தரணுன்ற. அப்ப பாருங்க பிரியமானவர்களே, அததான் எரேமியா சொல்றார் 32:17, உம்மால் செய்யக்கூடாத அதிசய காரியம் ஒன்றும் இல்லை, தேவனால் எல்லாம் கூடும். வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ மக்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள். காரணம் என்னன்னா, இந்த நோய் நொடிக்க தேவையில்லா பிரச்சனைகள், பாவ காரியங்களை விட்டு விலகிறது இல்லை. பாவத்தின் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு. வேதம் தான் சொல்லுது. சங்கீதம் 119:25 பாத்தீங்கன்னா, ஆண்டவரே என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். வசனம் தான் உயிர்ப்பிக்கும். வசனம் தான் என்ன பண்ணோம்னா, நான் மாம்சத்தோட, அதாவது நான் உலகத்தோட ஒட்டி கொண்டு இருக்கும் பொழுது உலகம் என்னோட ஒட்டிக்கிட்டு இருக்குது. எங்க ஒட்டிக்கிட்டுனா என்னுடைய இடுப்பு பகுதியில ஒட்டிக்கிட்டு இருக்குது. உங்களுடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும். அந்த வார்த்தை பட்டயமா வந்து அப்படியே வெட்டுதுங்க, அப்படியே பிரிச்சுது. அதுக்கப்புறம் தான் அந்த தேவையில்லாத இச்சை காரியங்கள் எல்லாம் விலகுச்சு. உங்களுடைய வசனத்தின்படி உயிர்ப்பியம்னா வெட்டுவாரு. ஒரு வாரத்துக்கு மேல வலிங்க, ஒண்ணுமே இல்லாம, நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்ம என்ன நினைப்போம், வலினா அங்க போய் இடிச்சுக்கிட்டோம் அடிச்சிட்டோம். இதுதான் வசனத்தோட இணையும் பொழுது, பரிசுத்தத்தோட இணையும் பொழுது பிரிச்சு எடுப்பார். தவிட தனியா எடுப்பாரு, கோதுமை மணியை தவிட தனியா எடுப்பார். விளையாட்டு இல்லை. இன்னைக்கு கண்ணு போய் மாட்டிக்கிட்டு இருக்குது, கண்ணை புடிச்சு புடுங்கணும். விளையாட்டு இல்ல. வேதம் என்ன சொல்லுது பாருங்க, உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள்.
என்றார்கள். விளையாட்டில் பிரியமானவர்களே, அங்க திமிர்வாதக்காரன் ஏகப்பட்ட பிரச்சனைகள் மாட்டிக்கிட்டான். நவர முடியாத ஒரு சூழ்நிலை. இவனுக்கு என்ன செய்ய போறார் இவருன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது எந்த விதத்திலுமே மருத்துவரால் செய்ய முடியாத காரியங்கள். ஆண்டவர் ஒரே வார்த்தை தான், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படுதுன்ட்டு. பாவம் தான் மனுஷனை பேரலைஸ் ஆகிடும். நல்லா புரிஞ்சுக்கணும். பாவம் செய்ய 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 உடம்பு நல்ல பலமா இருக்கிற மாதிரியே இருக்கும். பாவம் விட்டு விலகிடுச்சுன்னா முதல் பலவீனம் தான் சரீரத்துக்குள்ள வரும். அதுக்கு பிற்பாடு தான் வார்த்தை பலப்படுத்த ஆரம்பிக்கும். அதுதான் வேதம் சொல்லுது. இதை பார்க்குறாங்க, பயம் நிறைந்தவர்களாகி அதிசயங்களே கண்டோம்ட்டாங்க. இயேசு சுவாமியை பார்த்துட்டாங்க. பிரியமானவர்களே பாருங்க, இதைதான் சங்கீதக்காரர் சொல்றாரு. இப்போ சங்கீதம் 119:18 இன்னும் 3 வசனம் இருக்கு, முடிச்சிடலாம். இல்ல, சங்கீதம் 119:18 சொல்லுங்க. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். என் கண்களை திறந்தரும். இன்னைக்கு நம்ம கேட்கறதே இல்லை. எங்க கேட்கறோம்? என்ன கேட்கறோம்? நீங்களே இன்னைக்கு யோசித்து பாருங்க. காலைல என்ன கேட்டிருப்பீங்க? என்ன கேட்டீங்க? ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ளும், ஆண்டவரே இந்த நாளுக்குரிய ஆகாரம் தாங்க, ஆண்டவரே வழி நடத்தும். வேற என்ன கேட்டோம்? அதிசயத்தை பார்க்க கேட்டோமா? அற்புதம் பார்க்க கேட்டோமா? இல்லையே. அதான் வேதம் சொல்லுது, உமது வேதத்துள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்து. ஃபர்ஸ்ட் கேளுன்றார். அதுக்கு பிற்பாடு சொல்றாரு பாருங்க. மீகா 7:15 என்ன சொல்றாரு பாருங்க. அதுக்கு பதில் கொடுக்கிறார் ஆண்டவர். மீகா 7, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எகிப்து தேசத்தை விட்டு, பாவத்தை விட்டு நீ வெளியே வரும்பொழுது நீ நடந்தது போலவே. எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்ப அதை ஜெயிக்கிறதுக்கு, எவ்வளவோ உனக்கு எதிர்த்து நின்று இருக்கும். வேதம் சொல்லுது, நீ எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். தொடர்ந்து அதிசயங்களை காணப்படுவேன்றார் ஆண்டவர். ஃபர்ஸ்ட் நம்ம கேட்கணும், பிற்பாடு அவர் நமக்கு பதில் கொடுக்கிறவரா இருக்க. கேளுங்கள் தரப்படும். நான் ஒரு விஷயத்துல ஆண்டவர்கிட்ட கேட்காமலே கொடுத்துருவார் இருந்தேன். இந்த வார்த்தை தான் கேட்டார், மத்தேயு 7:7. கேட்டியா அப்படின்னு. நீ கேட்டியா? நீ கேட்கல, நான் கம்முன்னு இருந்தேன் அப்படின்றார். என்ன பதில் சொல்லுவீங்க? எனக்கு அதாவது சொல்லுவேன் என்னன்றத, பட் இருக்கட்டும், நீங்களும் சொல்றேன் நான். ஏன்னா அது உங்களுக்கு இப்பவும் பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா எனக்கு ஆம்பளை குழந்தை பிறந்துரும்ன்ற ஒரு நம்பிக்கை. ஆகையினால் நான் கம்முன்னு ஆண்டவர் கொடுத்துருவாரு நமக்கு அப்படின்னு சொல்லி இருந்துட்டேன். 2வது குழந்தை பிறக்கும் பொழுது என் மனைவி கிட்ட காட்டுறாரு. அந்த மர்ம பகுதியை மட்டும் மூடி வச்சிருக்காரு. மூடி வச்சுட்டு காட்டுறாரு. அந்த மாவாது ஒரு ஞானமா எதாவது ஆண்டவர் யாருக்குன்னா மோல் புள்ள, பொம்பளை புள்ள, 2வது புள்ள கொடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். இதுக்கு கம்முன்னு இருந்துச்சு. இதுக்கு விவரம் தெரியல, ஏங்கிட்டையும் சொல்லல இந்த மாதிரிப்பா அப்படின்னு. அப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா, ஆண்டவர் வெயிட் பண்ணி பார்த்துட்டாரு. அப்புறம் திருப்பியும் 2வது பொம்பளை பிள்ளை தான் கொடுத்தாரு. 2ம் பயங்கரமாக தான் இருக்குதுன்னு வைங்க, ஞானமா இருந்தாலும். நான் ஒரு நேரம் கேட்கும் போது அப்போ ஆண்டவர் சொல்றாரு, கேட்டியா? அந்த கேள்வி கேட்டினா தந்திருப்பேன், அங்கே காமிச்சிருக்க மாட்டேன், உனக்கே காமிச்சிட்டு இருப்பேன். நம்ம கேட்கறது இல்லை. காரணம் என்ன? உலகம் நம்ம மண்ணு பிடிச்சி இழுகுது. வாணுது, வீடு போனுது. நம்ம தேவனை நோக்கி பார்க்கறது இல்லை, கேட்கறது இல்லை. கேளுங்கள், வாண்டா அதான் சொல்லி கேளுங்கள் தரப்படும். கேட்டினா கொடுத்துருவேன். என்ன கேட்டதுமே கொடுத்துருவேன். என் சித்தத்தின்படி நீ கேட்கறத நான் கொடுக்க போறேன். ஏன்னா நான் கொடுத்துருந்தேன்னா கண்டிப்பா நீ ஊழியத்துக்கு உபயோகப்படுத்துவ, அது வேற விஷயம், அது எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் நீ கேளு. நீ கேட்டால் பெற்றுக்கொள்வாய். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். அதான் 7:8. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். விளையாட்டுல பிரியமானவர்களே பாருங்க, வேதம் என்ன சொல்லுது பாருங்க. கடைசியா சங்கீதம் 136:4. சங்கீதம் 130. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார்.
நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர் நாமம் அதிசயம். பாருங்க, கர்த்தருடைய கிருபை நமக்கு என்றென்றும் உள்ளது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.